ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்கள் வீட்டு ப்ளூ கலர் கத்திரிக்காய் செடி. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளது. ஒவ்வொரு கத்திரிக்காய் தான் காய்ச்சிருக்கு. இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் உள்ளது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் சாம்பாருக்கு எல்லா இதுக்குமே சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள், கத்திரிக்காய் பிஞ்சு. வெறும் தண்ணி மட்டும் தாங்க ஊற்றணும். தண்ணிக்கே இவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ மற்ற உரம்லாம் போட்டால் அப்போ எப்படி இருக்கும்? இந்த தண்ணிக்கே இவ்வளோ ஒரு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கேன். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு கத்திரிக்காய். இது என்னோடய மகா ஒரு பெரிய கத்திரிக்காய் தந்தா. அதில் விதை இருந்தால் அந்த விதையை தான் நான் போட்டேன். மற்ற எந்த இதுவும் போடலை. அந்த விதையை போட்டதில் வளர்ந்த செடியில் தான் இவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா தழுத்து வந்தோடனே இப்படி காய் காய்ச்சோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது செடியை பார்த்தோன்னே, காய் காய்ச்சோன்னே. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். எவ்வளோ ஒரு நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ நிறைய காய்ச்சிருக்கு அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பளபளன்னு மினுங்குது. இவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்க ஒரு செடியில். ஒரு கிலோ கத்திரிக்காய் இருக்கும். 1 கிலோ கூட தான் இருக்கும். தேங்க்யூ, பாய்.